ரத்தினங்களில் வந்து ஒத்துக்கொள்ளாத கூட்டணியில் கோமேதகம் முத்து. கோமேதகம் அப்படிங்கிறது வந்து ராகுவுக்கான ஒரு ரத்தினம். முத்து என்பது சந்திரனுக்கான ஒரு ரத்தினம். இந்த கோமேதகமும் முத்தும் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து 2 மகாபெரும் சக்திகள். பரவாயில்லையே, 2 மகாபெரும் சக்திகளா? ஒரு சக்தியை விரலில் போட்டாலே நமக்கு எக்கச்சக்கமான லாபம் கிடைக்கும் அப்படின்னா 2 சக்தியும் சேர்த்து போட்டுக்கொண்டால் அப்படின்னு நினைச்சு தயவு செய்து இந்த தவறை பண்ணிவிடாதீர்கள். காரணம், 2மே எதிர் துருவங்கள். ஒன்று வந்து உங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கையில் நாட்டத்தை கொடுக்கும், அதாவது சந்திரன் உங்களுக்கு நல்ல சுபிட்சமான திங்கிங்கை கொடுக்கும், நல்ல மனநிலையை கொடுக்கும், ஒரு குழப்பமற்ற தெளிவான மனநிலையை கொடுக்கும். ஆனால் ராகுவை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு வந்து அடங்காத ஆசை, பேராசை, அதிக ஆசை, அளவுக்கு அதிகமான ஆசை என்று மகா பெரிய ஆசைகளை உடையவன் அந்த ராகு. சந்திரன் வந்து அமைதியாக ஆன்மீகத்தை நாடுபவன். இந்த 2ஐயும் சேர்ந்து நீங்கள் விரல்களிலே அணிந்து கொண்டால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் என்பதை நான் சொல்ல வேண்டாம். ராகுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கையில் வந்து நிறைய பணத்தை சேர்த்து கொடுப்பான். ஆனால் பணம் மட்டுமே இருந்தால் அது வாழ்க்கை ஆகாது இல்லையா? குடும்பத்தில் வந்து ஒரு சுமூகமான உறவு ஏற்படாது. கணவன் மனைவிக்கு இடையிலே உறவு விரிசல்கள் ஏற்படும். நம்முடைய அண்டை அயலாருடன் பிரச்சனைகள் ஏற்படும். உறவுகளுடன் ஒத்து போகாது. இப்படி யார்கிட்டயுமே ஒத்து போகாமல் ஒரு தனி மரமாக நின்று எக்கச்சக்கமாக பணத்தை நம்ம சம்பாதிக்கிறதுனால நமக்கு எந்த விதமான லாபமோ பெருமையோ கிடையாது இல்லையா? எனவே தயவு செய்து இப்படிப்பட்ட ரத்தினங்களை சேர்ந்து ஒன்றாக அணிந்து கொள்ள வேண்டாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய வியூஸை கமெண்ட் பாக்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள்.